இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம அடிமைத்தனத்தை பற்றியும் அதிலிருந்து மீண்டு வருவதை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கும்போது அதிலிருந்து வெளியில் வர்றது சாத்தியமா? ஆனால் ஆண்டவரால் அது சாத்தியம். தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா மொதல் விஷயம் நீங்கள் அதை ஒத்துக்கிடணும். ஆமாம், நான் இந்த கெட்ட பழக்கத்தில் இருக்கேன், இதிலேருந்து நான் எப்படியாவது வெளியில் வரணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு. அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம தேவனிடத்திலிருந்து அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களையும் ஆசீர்வாதமாக வைக்கிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் அவர் உங்களை மாற்றுகிறார். ஆண்டவரிடத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. அதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே என்ன தப்பு பண்ணாலும், என்ன தீய பழக்க வழக்கங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் அதை நீங்கள் ஒத்துக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு புதகுழி மாதிரி இதில் நான் மாட்டிக்கிட்டேன், என்னையால் அதனால் மீண்டு வர முடியல, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுடைய உதவி எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு அந்த மாற்றத்தை தர விரும்புகிறார். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஸ்ரீஜித் அவங்கள சந்திக்க இருக்கிறோம். இவங்க சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மது பழக்கம் இருந்திருக்கு. இவங்க வீட்டில் இருந்தவங்க, வெளியில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே இவங்க சண்டை போட்டிருக்காங்க. இவங்க மனசில் நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி அவங்க மீண்டு வந்தாங்க, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். தன்னுடைய குடிகார தந்தையை பார்த்து வளர்ந்த ஸ்ரீஜித் தன்னுடைய வாழ்க்கையை பயத்திலும் கவலையிலும் வாழ்ந்தார். அதனால் அவர் எப்பொழுதும் தன்னுடைய வீட்டில் பயத்துடனே இருந்தார். எங்க அப்பா நல்ல ஒரு பணியாளரா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்தாலும் கூட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நான் 2ஆம் வகுப்புல இருந்தப்போ என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. எங்க அப்பா மதுவுக்கு அடிமையா இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா நிறைய மது குடிச்சாங்க. அவங்க வீட்டில் சண்டை போட தொடங்கினாங்க. அப்படி சண்டை போட்டதுனால வீட்டில் நிம்மதி இல்லாம போச்சு. நான் பயத்திலே வாழ ஆரம்பிச்சேன். அதோட கடைசியில வாழ்க்கைனா என்னன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதே கஷ்டத்தோட நான் வாழவும் ஆரம்பிச்சேன். ஆனால் ஸ்ரீஜித் வேலை செய்ய தொடங்கிய போது அவர் மதுவின் பக்கம் இழுக்கப்பட்டார். மேலும் அது அவருடைய தினசரி வேலையில் ஒன்றாக ஆனது. வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிறகு பில்டிங் கட்ட தனியா ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எல்லாருமே மது குடிக்கிறவங்களா இருந்தாங்க. ஏன் நாமளும் இவங்க கூட குடிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். நான் பீர் குடிச்சா எனக்கு கொஞ்சம் அழகு கிடைக்கும், இப்போ இருக்கட்டும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன். நான் முதல் முறையா பீர் குடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் போதையா இருக்கிற மாதிரி முயற்சி செய்யன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அதை நான் தண்ணியில கலந்து குடிக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் அதையும் கூட முயற்சி செஞ்சு பார்த்தேன். அது எனக்கு குடிக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் தொடர்ந்து குடிச்சேன். அவர் எந்த ஒரு ஆர்வத்தோடு அதை ஆரம்பித்தாரோ அது அவருடைய வாழ்க்கையில் தகர்க்க முடியாத கோட்டையாக மாறி போனது. எனக்கு ஃப்ரீயா மது கிடைச்சதுனால முழு நாள் முழுசு வேலையும் பார்க்காம அவங்க வீட்டுக்கு போய் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு பிறகு டெய்லி பழக்கமாயிடுச்சு. அதுக்கு ஒரு அளவே இல்லாம நான் நிறைய மது குடிச்சேன். அப்படி இருந்ததுனால தினமும் சாயங்காலம் மது இல்லைன்னா என்னால உயிரோடவே வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை ஒரு நாள் எனக்கு வந்துருச்சு. இந்த வீழ்ச்சி பாஸ்டர் மகேஷ் அவர்களுடன் ஒரு முக்கியமான சந்திப்பு நிகழும் வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. அன்னைக்கு பாஸ்டர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப, பயப்படாதீங்க, தேவன் உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்ய தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டுமே தேவன் கிட்ட கேளுங்க, நீங்க போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவன் கிட்ட போய் ஆண்டவரே என்னோட இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து எனக்கு வெளியே வர என்கிட்ட சக்தி இல்ல, நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்ககிட்ட என்ன பாரங்கள் இருந்தாலும் அந்த எல்லா பாரங்களையும் எடுத்து முழுமையா தேவன் கிட்ட கொடுத்துருங்க. ஸ்ரீஜித் பாஸ்டர் கொடுத்த ஆலோசனையை கடைபிடித்தார். அதோடு தன் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக, சக்தி கிடைப்பதற்காக ஜெபமும் செய்தார். நான் அமைதியா ரூமுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டேன். தேவனே, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்கிட்ட சக்தி இல்ல, தயவு செஞ்சு இந்த சூழ்நிலையில இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, என்னோட கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அதோட எனக்கு நிம்மதி தாங்கன்னு சொன்னேன். இப்படி நான் ரெகுலரா ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ
அதோட தினமும் பைபிள் வசனத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தப்போ என்னோட அப்பா மது குடிக்கிறத விட்டத முதல் தடவையா நான் பார்த்தேன். எங்க அப்பா மது குடிக்கிறத நிறுத்துறத நான் பார்த்தப்போ ஜெபத்திலையும் பைபிள் வசனத்திலையும் வல்லமை இருக்குன்னு நான் ரொம்ப பெருசா நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தினமும் படிக்கவும் ஆரம்பிச்சேன். நாட்கள் போக போக பழைய கெட்ட பழக்கத்திற்கு பதிலாக புதிய நல்ல பழக்கம் அந்த இடத்திற்கு வந்தது. ஸ்ரீஜித்திற்கு பைபிள் வசனம் மூலமாக ஆறுதல் கிடைத்தது. வேலையில இருந்து வந்ததுக்கு பிறகு பைபிள் வசனத்தை வாசிக்கிறதுக்கும் தேவனை பற்றின படங்களை பார்க்கறதுக்கும் என் மனசுல ஆசை வந்துச்சு. வேலையில இருந்து வந்ததுக்கு பிறகு இப்படி இந்த நல்ல விஷயங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். தேவன் கூட நானே இப்படி பேசிக்கிட்டு இருந்தப்ப 1 மாசம் 2 மாசம் அப்படின்னு மது குடிக்கிறதுல இருந்து முழுசா வெளியே வந்துட்டேன். அது எனக்கே தெரியல. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மது குடிக்கிறதுக்கு பதிலா அவரோட திட்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் எனக்கு பழக்கமாயிடுச்சு. இன்றைக்கு ஸ்ரீஜித்தின் இந்த பயணம் உண்மையான மனதிருப்தி தற்காலிகமாக தப்பித்து செல்வதல்ல, அதற்கு மாறாக விசுவாசம் மற்றும் தேவனுடைய வசனத்தில் இருக்கிற உறுதித்தன்மைதான் என்பது தெரிய வருகிறது. எல்லாருமே கெட்ட பழக்கத்துல இருந்து விடுதலை மற்றும் சந்தோஷம் மகிழ்ச்சியை தேடுறதுல இருக்காங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் மது மற்றும் சிகரெட் குடிக்கிறதுனால நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு நாம நினைக்கிறோம். மனசுல அழுத்தம் இருக்குது, நான் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள போறேன்னு சொல்றோம். எனக்கு கவலையா இருக்கு, அதுல இருந்து வெளியே வர நான் கொஞ்சம் சிகரெட் பிடிக்கணும். அந்த நிம்மதி வெறும் 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான். அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து நான் வெளியில வர்ற வரைக்கும் அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும். அதுக்கு பிறகு அது அப்படியே நிலைச்சிருக்கும். நாட்கள் போக போக இது மோசமாயிடும். ஆனா பைபிள் வசனம் அப்படி கிடையவே கிடையாது. இது நிலையானது. நாம இந்த வசனத்தை படிக்க ஆரம்பிச்சோம்னா நாம ஒரு மன திருப்தியை உணர்வோம். நன்றி ஸ்ரீஜித், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. ஏசாயா 1:18 சொல்லியிருக்கிற மாதிரி தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பு மற்ற எல்லாருக்குமே கொடுக்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் அவர் மாற்றி பனியை போல வெண்மையாக மாற்றுகிறார், பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்பேற்பட்ட தீய பழக்க வழக்கங்களில் இருந்தாலும் தேவன் அதை மாற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஸ்ரீஜித்துக்கு மட்டும் கொடுத்த அழைப்பு கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இந்த அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இதிலிருந்து எனக்கு மீண்டு வர உதவி செய்யுங்க, என்னால் முடியாது, உங்களிடத்தில் அந்த வல்லமை இருக்கிறது அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் அந்த உதவியை வல்லமையை நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 4 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, பரீட்சைக்காக அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா, எப்படி எழுதினாலும் நம்ம சீக்கிரமாக எழுதிடுவோம், நல்ல மார்க் வாங்கிடுவோம், அவங்கக்கிட்ட அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக நடந்து போகிறாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது லேட் ஆகிட்டு. அப்போ அங்கே இருக்க ஆசிரியர் கேட்காரு, என்னப்பா லேட்டு அப்படின்னு. இந்த பசங்க எல்லாம், சாரி சார், எங்கள் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிட்டு அப்படின்னாங்க. ஆனால் அவருக்கு தெரியுது இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, நான் உங்ககிட்ட ஒரு பேப்பர் தருவேன், அதில் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் அதுக்கு சரியான விடையை நீங்கள் எழுதுனீங்கன்னா எக்ஸாம் காலுக்குள்ளே நான் உங்களை உள்ளே விடுவேன், நீங்கள் போய் எழுதலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. அப்பா, எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிடுவோம், கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அனுப்பிடுவாங்க, நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 பேரையும் தனித்தனியாக உட்கார வச்சார். சின்ன ஒரு துண்டு பேப்பரை கொடுத்தாரு. நீங்கள் வந்த காரில் எந்த டயர் பஞ்சர் ஆச்சுது அதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். இந்த பசங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அதாவது தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லணும், நாங்கள் வந்த காரோட டயர் பஞ்சர் ஆயிட்டுன்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டாங்களே தவிர எந்த டயர் பஞ்சர் ஆச்சுது அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே அதை பேசிக்கிடலை. 4 பேரும் 4 ஆன்சரை கொண்டு கொடுத்தாங்க. அப்போ அப்படியே பார்த்தாரு, 4 பேர் ஒரே கார்லேயே அப்போ வந்தீங்க, 4 டயருமே பஞ்சர் ஆகிட்டா? அவர் சிரிச்சார். பார்க்க போனால் இது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகும்போது நாமும் கூட இப்படி தான் மாட்டிக்கிடுறோம். நம்மளே அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தடுமாறி ஏதோ ஒன்று செய்ய முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அது நடக்காது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் அழைப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த அழைப்பை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக முன்னேற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். வசனம் நல்லா தெளிவாகவே சொல்லுது. பாவங்களை அறிக்கையிடும்போது அவற்றை தேவன் மன்னிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அப்போ நீங்கள் தேவன்கிட்ட முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கணும். எந்த கெட்ட பழக்கம் தீய பழக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஆண்டவரே இதிலிருந்து என்னை மீண்டு கொண்டு வாங்க, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், இதிலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு எனக்கு தெரியல, அந்த பலன் என்கிட்ட இல்லை, உங்களுடைய வல்லமையினால் உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை நீங்கள் கழுவுங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்மளை அப்படி கைவிடுவார்? அவர் பலனானவர். அவர் நம்ம கூட இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். எந்த தீய பழக்கங்களாக இருந்தாலும் உங்களை விட்டு அது போகும். நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. உங்களால் அது நிச்சயமாக முடியும். தேவனிடத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. அவரிடத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbnspecialaffairs. இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆலோசனை தருவதற்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர்றது சாத்தியமில்லாத விஷயமா உங்களுக்கு தோணுதா? இல்ல கெட்ட பழக்கங்கள் உங்களோட எல்லாத்தையும் பறிச்சிடுச்சா? இந்த கெட்ட பழக்கத்துல உங்களோட குழந்தைங்க மாட்டிப்பாங்கன்னு நீங்க பயப்படுறீங்களா? தீய பழக்கத்தோட போராடி நீங்க நிறைய தோத்து போயிட்டீங்களா? நண்பர்களே, நீங்க அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆலோசனை மூலமா உதவிகளை பெறலாம். இந்த 3 ஈஸியான ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான கவுன்சிலிங்க நீங்களே புக் பண்ணுங்க. ஸ்டெப் 1, www.cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, CBN ஆஃபரிங்ஸை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டெப் 3, கவுன்சிலிங் நேரத்தை பதிவு பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம எந்த தீய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் நம்ம அதை ஒத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்படி நம்ம ஒத்துக்கும் போது தேவன் நமக்கு மாற்றத்தை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஏதும் சந்தேகம் பகுதி. வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வி, என்னோட கெட்ட பழக்கத்தோட போராடிக்கிட்டு இருந்தாலும் கூட தேவன் என்னை நேசிப்பாரா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா இதயத்துடைய ஆழத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. நம்ம ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கும்போது, ஒரு தீய பழக்கத்தில் இருக்கும்போது தேவன் என்னை நேசிப்பாரா அப்படின்னு நமக்கு தோணுது. ரோமர் 8:29 நம்ம பார்க்குறோம், நம்ம இயேசுவை போல மாறணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு. அதனால் அவர் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாரு. நம்ம இயேசுவை போல் அவர் மாற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் நீங்கள் எந்த தீய பழக்கத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை மாற்றுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். எப்பவுமே தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் எப்போவுமே உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்கள் கூடவே இருக்கார். அது மட்டும் இல்லை, இயேசுவை போல உங்களை அவர் மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்தில் ஜெபிக்கணும். எப்போவுமே அவர் உங்களை நேசிக்கிறார். இதை தான் நம்ம பார்க்குறோம். வந்திருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த அடிமைத்தனத்திற்கு நடுவே சிக்கி கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையில் நான் நம்பிக்கை பெறுவது எப்படி? இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். சங்கீதம் 50:15 நம்ம பார்க்குறோம், ஆபத்து நாளில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் நமக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை பலப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது அவர் அதை மாற்றுகிறார். அவர் உங்களை அந்த கெட்ட பழக்கம் தீய பழக்கத்திலிருந்து மாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை அவர் மாற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்ககிட்டையும் இதே மாதிரி கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய ப்ரேயர் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லைன்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷனில்
உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு பதிவு பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு நாங்கள் 5 நாளாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் இந்த முழு வாரமும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். குரோமாவில் நாங்கள் 3 ஸ்டோரி டெல்லர்ஸ் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை கவனித்து பேக்ரவுண்ட் மாற்றணும்னு நினச்சோம். இது எங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நிறைய நல்ல கருவிகளும் அதை செய்யக்கூடிய, அதை நல்லா பயன்படுத்தக்கூடிய திறமையானவங்க, திறன் உள்ளவங்க இங்கே இருக்காங்க. நிறைய இடங்களில் இல்லாத சவுண்ட் ஸ்டுடியோவும் இதோட இணைஞ்சிருக்கு. அதோட இங்கே போதுமான இடமும் இருக்குது. உள்ளே ஏதோ ஷூட்டிங் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதை செய்யலாம். இங்கே எல்லா வசதிகளும் ஒன்றா கிடைக்கிது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 3:17 நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருப்போம் அப்படின்னா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்தில் இங்கே கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் தீய பழக்க வழக்கங்களில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் நிறைய கட்டுகளில் சிக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அதை நாங்களே சரி பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஆனால் அது எங்களால் முடியாதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் உங்களால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். சாத்தானாலையும் மனுஷங்களாலும் எங்களுக்கு இருக்கிற கட்டுகளில் உங்கள் பிரசன்னம் எங்களை விடுதலை செய்யட்டும் அப்பா. மது, சிகரெட், இன்னும் பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் கர்த்தாவே. அவங்க இந்த எல்லா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. அவர் நிச்சயமாகவே உங்களை மாற்றுகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. நம்மளை நாமே உருவாக்கிக்கிடவும் நம்மளை அந்த விடுதலையை பெறவும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட ஒத்துக்கணும். அவருடைய வல்லமையை நாம் பெற வேண்டும். அது மட்டுமே நம்மை விடுதலையாக்கும். நம்மை இயேசுவாக மாற்ற தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு நம்ம அவர்கிட்ட நம்முடைய பாவங்களை ஒத்துக்கணும். அவர் வழியில் நம்ம செல்றதுக்கு தயாராக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். Satisfied as long
அழகான ஆராதனை பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. உங்களுடைய சர்ச் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/churchchoir-in-concert/register-your-choir. இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுடைய சர்ச் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாடலாம். இது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் தேவனிடத்தில் நாம் ஒத்துக்கிறப்போ தேவனுடைய வல்லமையால் விடுதலை தருகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ரீஜித்துடைய வாழ்க்கையிலையுமே நம்ம அதை தான் பார்த்தோம். உங்ககிட்ட ஒரு தீய பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவனிடத்தில் அதை ஒத்துக்கிறப்போ தேவன் உங்களுக்கு விடுதலையை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒத்துக்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுட்ருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.